காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 28 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி வசா என்ற வசந்த், 20 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி சிகா என்ற சிகாமணி ஆகிய இருவர் சிக்கினர். வணிக நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிப்பதை வழக்கமாக கொண்ட ரவுடிகள் தற்போது கஞ்சா வழக்கில் சிக்கும் அளவிற்கு பணம் கொழிக்கும் தொழிலாக கஞ்சா விற்பனை மாறிவிட்டதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். வெற்றி விளம்பரத்திற்காக அண்டை மாநில முதல்வர்களுடன் கூட்டம் நடத்தும் ஸ்டாலின், அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க கேட்காதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் போதைப் பொருளை பயன்படுத்திய 4 பேர் சிக்கினர். தட்டான்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த விவேக் என்பவர் பெங்களூருவில் இருந்து மெத்தப்பட்டமைன் போதைப் பொருளை கடத்தி வந்த தனது ஓரினச் சேர்க்கையாளர் நண்பர்களான சுந்தர், ஜோயல் மேத்யூ, சந்திரசேகர் ஆகியோருடன் சேர்ந்து போதைப் பொருளை பயன்படுத்தி உள்ளனர். இதையடுத்து 4வரும் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து போதைப் பொருளை கைப்பற்றினர். ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவையில் இளைஞரிடமிருந்து பாக்கெட்டாக கஞ்சா சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவிலிருந்து பெங்களூரு செல்லும் ரயிலில் பயணித்த முகமது சஃபாத் என்கின்ற இளைஞரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசும் மைனாரிட்டி பாஜக அரசும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே பள்ளி மாணவர்களுக்கு சாக்லேட் பேப்பரில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேர் சிக்கினர். திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சொந்த ஊரான மல்லாங்கிணறு பகுதியில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 2 பேரிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து மதுரையை சேர்ந்த வீரமணிகண்டன், விருதுநகரை சேர்ந்த முத்துராமன் ஆகியோரிடமிருந்து 1 கிலோ 500 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 11 பேர் பிடிபட்டனர். பழனி டவுன் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 7 பேரும், மதனபுரம் பகுதியில் கஞ்சா விற்றதாக 4 பேரும் சிக்கினர். தீய சக்தி திமுக ஆட்சியில் சமூகத்தை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை எந்த பயமுமின்றி பள்ளிகள் அருகிலேயே விற்கும் அளவிற்கு போதை கும்பல்கள் துணிந்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். ஓரிக்கை சுடுகாட்டில் ஓட்டுநர்கள் கூலி தொழிலாளிகளை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்த பிரவீன்குமார் என்கிற அப்பு பிடிபட்டார். அவரிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சா பிடிபட்டது. இதை கண்ட பொதுமக்கள் சுடுகாட்டை எல்லாம் கஞ்சா விற்பனை மையங்களாக மாற்றிவிட்ட திராவிட மாடல் ஆட்சியை அங்குள்ள பிணங்கள் கூட மன்னிக்காது என சாபம் விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கள்ளச்சந்தையில் மது மற்றும் குட்கா பொருட்களை விற்பனை செய்து வந்த பெண்மணி பிடிபட்டார். வளர்புரம் பகுதியில் மெயின் ரோட்டில் உள்ள வீட்டில் அதன் உரிமையாளர் புவனேஸ்வரி சட்டவிரோதமாக கள்ள சந்தையில் மது விற்பனை செய்து வந்ததுடன் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களையும் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து 603 மது பாட்டில்கள் மற்றும் 41 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தையில் மது மற்றும் போதை வஸ்துகள் பஞ்சமின்றி கிடைப்பதாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டின் பூட்டை உடைத்து 18 சவரன் தங்க நகை, 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணிமங்கலம் அருகே கரசங்கால் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான சின்னசாமி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் கொள்ளையடித்தனர். ஸ்டாலின் அரசின் காவலர்கள் முறையாக ரோந்து பணியினை மேற்கொள்ளாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் பொதுமக்களின் உடைமைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர்.